எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த வருஷம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த சனி இப்பொழுது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இவங்களுக்கு அஷ்டம சனி தொடங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனி தொடங்கினாலே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சார்ட்டை பாருங்கள். அஷ்டம சனி தொடங்கினாலே பண விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. இந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மையை அவர் கொடுப்பாரு. சரிங்களா, அதாவது 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு அதாவது ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரிங்களா, ஸோ 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் கொஞ்சம் முடக்கங்கள் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா, வேலைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். 2ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தை அவர் பார்க்குறாரு இல்லையா, 7ஆம் பார்வையாக. அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். சரிங்களா, பணம் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பண வருவாய் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும். கொஞ்சம் கடன் பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். 2ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு சிறிது மருத்துவ செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வருஷம் சனி பெயர்ச்சி உங்களுக்கு கொடுப்பாரு. அடுத்து உங்களுக்கு 5ஆம் பாவம், அதாவது 5வது வீட்டை அவர் பார்க்குறாரு. கன்னியை அவர் பார்க்குறாருங்களா. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் குழந்தைகளுடைய உடல் நலமும் கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம். சரிங்களா, ஸோ இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் ஃபினான்ஷியலில் கொஞ்சம் நல்லா ஸ்டேட்டஸில் இருக்கவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு எல்லாமே கொடுக்காது. பட் சாதாரணமாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி ஒரு பெரிய ஒரு கடன் சுமையாக ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் சொல்ல முடியாது, உங்களுடைய தசா புத்தியை முக்கியமாக பார்க்கணும். என்ன தசை நடக்குது, அந்த தசைக்குரியவன் எங்கே இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் இந்த சனி பெயர்ச்சி பலனுக்கு உண்டான பலனை சொல்ல முடியும். இது உங்களுடைய பொது பலன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மிதுன ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.